ஏஐ ரேஸில் பெரிய பெரிய ஆளுங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சாட் ஜிபிடி. இது யார்? ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி. ஓகே, சாம் ஆல்ட்மேன் சிஇஓ. செகண்ட் வந்து ஜெமினி. இது யார்? கூகுளோடது. அது கூகுள் யாருன்னா ஆல்ஃபபெட்டோடது. மூணாவது வந்து லாமா ஆர் மெட்டா. மெட்டா ஏஐ யார்? ஃபேஸ்புக் மெட்டா டீம். நாலாவது கிளாட். இந்த கம்பெனி வந்து ஆந்த்ரோபிக் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஓகே, இது தவிர நிறையா இருக்காங்க. மிஸ்ட்ரல், இது வந்து ஃப்ரெஞ்ச் பேஸ்டு. அப்புறம் இந்தியாவில் இருக்குது சர்வம் ஏஐ, இந்தியா இது. அப்புறம் சைனா, அது உங்களுக்கு தெரியும், டீப்சீக், ட்வென்னு, அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போகும், இவன்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ இதான் அது. பட் உலகத்தில் நம்ம ஃபஸ்ட்டே சாட் ஜிபிடி வந்தனால நம்ம இதை ரொம்ப எடுத்து யூஸ் பண்ணாச்சு. இப்போ ஏஐனா சாட் ஜிபிடின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக சாட் ஜிபிடி தாண்டி நிறைய இருக்குது. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, சாட் ஜிபிடி பப்ளிக் கொடுத்தான். ஆனால் சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடியே ஜெமினிட்டே இது இருந்துச்சு, இந்த சேட் இதெல்லாம். ஆனால் வெளியே கொடுக்கல பப்ளிக். மேபி பயந்தாங்க உங்களுக்கு எதுவும் தப்பு பண்ணிடுவோன்னு. பட் டக்குனு இவன் லான்ச் பண்ணிட்டான். லான்ச் பண்ணி இது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. டு பி ஃப்ரேங்க், இதுக்கு முன்னாடியே மெட்ராவும் ஒரு மாடல் லான்ச் பண்ணால் அப்போ நிறைய பேக் ஸ்லாஷ் இருந்துச்சு. அதை பற்றி கெட்ட பேர் இருந்தால் நான் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. பண்ண கையோட இது லான்ச் ஆனது, இது ஹிட் ஆச்சு. அதான் கேட்குறாங்க, ஏன் எங்களை மட்டும் எல்லாம் போட்டு நெகட்டிவாக சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடியோட ஃபவுண்டிங் மெம்பரில் ஒருத்தவர் தான் இந்த ஆந்த்ரோபிக் கம்பெனி நண்பர் அமெடி அப்படின்னு. அப்புறம் இதில் வந்து வந்தவர் தான் இலியா சத்வஸ்கர்னு. அவர் வந்து எஸ்எஸ்ஐன்னு ஒரு கம்பெனி, எஸ்எஸ்ஐன்னு சூப்பர் சேஃப் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெமினி வந்து ஆக்சுவலாக கூகுள் வந்து கூகுள் டீப் மைண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த டீப் மைண்டுங்கிறது தான் இவர் டெமிஸ் ஹஸ்ஸாபிஸ்னு ஒருத்தர், அவர் தான் அதோட சிஇஓ. அது வந்து அதை பற்றி ஒரு தனி கதை நான் சொல்கிறேன் அது என்னென்னு. லாமா வந்து இவர் யான் லிக்குன்னு ஒரு சீஃப் சயின்டிஸ்ட் அதில் இருக்கார். கிளாடை பற்றின்னு சொல்லிட்டேன். மிஸ்ட்ரல் ஃப்ரெஞ்ச் பேஸ்டு. இப்போ கிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிளாட் வந்து நிறைய பேருக்கு அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும், காஸ்ட்லி. இவன் வந்து இந்த சாட் கிட்டலாம் விட்டு ப்ரோக்ராமிங் மட்டும்தான் இவன் நுழைஞ்சிட்டான். ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா ஆந்த்ரோபிக் கிளாடோட சோனட் ஓப்பஸ்னு 2 மாடல் இருக்கும். அதில் 3.5 நல்லாயிருக்கும், R4 நல்லாயிருக்கும். இது வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். என்னோடய அனுபவம் சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்தது பெட்டர்னா இவனோட கூகுளோட ஜெமினி 2.5 ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோக்ராமிங்க்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். சாட் ஜிபிடியும் வச்சுருக்கான், பட் எனக்கு என்னமோ அது பர்சனலாக அது பிடிக்கல. ஸோ இந்த மெட்டா ஏஐ வந்து உங்கள் வாட்ஸ்அப்லேயே இருக்கும், தனியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மிஸ்ட்ரல் வந்து தமிழில் நல்லாயிருக்கும். மிஸ்ட்ரல் சபா அப்படின்னு தமிழுக்குன்னு நல்லா எழுதியிருப்பான். அது ட்ரை பண்ணி பாருங்கள். டீப்சீக் பற்றி நம்மளுக்கே தெரியும், அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, அதனால் கவர் பண்ண வேணாம், விட்டுருங்க. ஸோ இதுதான் ஹை லெவலில் மார்க்கெட்டில் உள்ளவங்க.